பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த செய்திகளை தொடர்ந்து நீங்கள் கேட்டு வரீங்கன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ನಾನು ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತರಿக்கிறேன். ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಧುರವಾದಂಥ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಕ್ರೈಸ್ಟ್ ಚರ್ಚ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಹಾಕುವಂಥ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಇದ್ದೀರೆಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. இன்றைக்கு கூட உங்களோட கூட நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுல நான் கர்த்தரை ಸ್ತೋತರಿக்கிறேன். ಇವತ್ತು ಸಹ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡುವವನಾಗಿದ್ದೇನೆ. வேதத்தில் 1 கொரிந்தியர் புஸ்தகம் ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 14ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಾಕ್ಯ ಮತ್ತು 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಓದುತ್ತೇನೆ. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்க முடியாது. அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். 3வது வசனம், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். ಪ್ರೀತಿಯನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, ಆದರೂ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವ ವರಗಳನ್ನು ಅವುಗಳೊಳಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರವಾದಿಸುವ ವರವನ್ನೇ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಅಪೇಕ್ಷಿಸಿರಿ. ವಾಣಿಗಳಾಡುವವನು ದೇವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಹೊರತು ಮನುಷ್ಯರ ಸಂಗಡ ಆಡುವುದಿಲ್ಲ. ಅವನು ಆತ್ಮ ಪ್ರೇರಿತನಾಗಿ ರಹಸ್ಯಾರ್ಥಗಳನ್ನು ನುಡಿಯುತ್ತಿದ್ದರೂ ಯಾರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಪ್ರವಾದಿಸುವವನಾದರೂ ಮನುಷ್ಯರ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವವನಾಗಿ ಅವರಿಗೆ ಭಕ್ತಿವೃದ್ಧಿಯನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ಸಂತೈಸುವಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த இடத்துல வேதம் சொல்லுது வரங்களை நாடுங்கள். ಇಲ್ಲಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ವರಗಳನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ, விரும்புங்கள், ಅಪೇಕ್ಷಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அன்பை நாடுங்கள், வரங்களை விரும்புங்கள். ಪ್ರೀತಿಯನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, ವರಗಳನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. இன்னைக்கு சகோதர சகோதரிகளே, நம்ம கிறிஸ்துவ சரீரமா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபையில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாரு, நமக்குள்ள ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறாரு. ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಅವಿಭಾಜ್ಯ ಅಂಗಗಳಾಗಿದ್ದೇವೆ, ಆತನ ಸಭೆಯಾಗಿದ್ದೇವೆ. ಸಭೆಯಾಗಿರುವಂತ ನಮಗೆ ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ವರಗಳನ್ನ ಆತನು ಅನುಗ್ರಹಿಸಿದವನಾಗಿದ್ದಾನೆ. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12:1 எப்படியா சொல்லுது, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளா இருந்தபோது ஏவப்பட்டபடியே உமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. 1 ಕೊರಿಂಥ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, ಸಹೋದರರೇ, ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವ ವರಗಳನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ತಿಳಿಯದಿರಬಾರದೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. ನೀವು ಅಜ್ಞಾನಿಗಳಾಗಿದ್ದಾಗ ನಿಮಗೆ ಪ್ರೇರಣೆಯಾದ ಹಾಗೆ ಮೂಕ ವಿಗ್ರಹಗಳ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರೆಂದು ಬಲ್ಲಿರಿ. வேதத்துல நிறைய வரங்களை குறித்து சொல்லப்படுது. இங்க கொரிந்தியர் சபைக்கு பவுல் எழுதும் போது 9 வரங்களை குறித்து கொரிந்திய சபைக்கு பவுல் சொல்றாரு. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಡೆಯಲ್ಲಿ ವರಗಳನ್ನ ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಕೊರಿಂಥದ ಸಭೆಗೆ 9 ವಿಧವಾದ ವರಗಳನ್ನ ಕುರಿತು ಆತನು ಬರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த 9 வரத்துல இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் என்ற வரத்தை குறித்து அவர் பேசுறாரு. ಆ 9 ವರಗಳಲ್ಲಿ ಆತನು ಪ್ರವಾದಿಸುವಂತ ವರಗಳನ್ನ ಕುರಿತು ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. 14வது அதிகாரத்துல அது திருப்பி அவர் எம்பசைஸ் பண்றாரு. ಅದನ್ನ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅದನ್ನ ಬಹಳ ಇನ್ನೂ ಆತನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள் என்றாரு. ಆತನು ಈ ರೀತಿಯಾದ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಜ್ಞಾನವನ್ನ ನೀವು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾ ನೀವು ಅದರಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರವಾದಿಸುವಂತ ವರವನ್ನ ಅಪೇಕ್ಷಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಬರೀತಾ ಇದ್ದಾನೆ. ಅನ್ಲಾಕ್ ದ ಗಿಫ್ಟ್ ಆಫ್ ಪ್ರಾಫೆಸಿ. ಆತನು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ, ಆ ಪ್ರವಾದಿಸುವಂತ ವರಗಳನ್ನ ನೀವು ಏನ್ ಮಾಡ್ರಿ, ಅದನ್ನ ಓಪನ್ ಮಾಡ್ರಿ, ಅದನ್ನ ತೆರೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29 உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களே என் ஆவியை ஊற்றுவேன். ಯೋವೇಲ 2:28 ಮತ್ತು 29 ನಿಮಗಾಗಿ ಓದ್ತೇವೆ. ತರುವಾಯ ನಾನು ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಗಂಡಸರು ಹೆಂಗಸರು ಪ್ರವಾದಿಸುವರು. ನಿಮ್ಮ ಹಿರಿಯರಿಗೆ ಕನಸುಗಳು ಬೀಳುವವು. ನಿಮ್ಮ ಯೌವನಸ್ಥರಿಗೆ ದಿವ್ಯ ದರ್ಶನಗಳಾಗುವವು. ಇದಲ್ಲದೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ದಾಸ ದಾಸಿಯರ ಮೇಲೆಯೂ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. நம்ம இங்க பார்க்கிறோம், கடைசி நாட்கள்ல தேவன் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவாரா. அப்பொழுது
குமாரரும் குமாரத்திகளும் மூப்பர்களும் வாலிபர்களும் எல்லா கேட்டகரி பீப்புளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி யோவேலின் ಪುಸ್ತಕದಲ್ಲಿ எழுதப்பட்டிருக்கு. ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, ಅಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. ಆ ಸುರಿಸುವಂತ ಆತ್ಮನು ಯೌವನಸ್ಥರಲ್ಲಿಯೂ ಹಿರಿಯರಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ ಸಹ ಪ್ರವಾದನೆಯನ್ನ ನುಡಿಸುವಂತೆ ಅದು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்திருக்கும் போது இன்னொருத்தவங்க பார்க்க முடியாத விஷயத்தை இந்த வரம் உள்ளவங்க பார்க்க வைக்கிறார் ஆண்டவர். ಈ ಪ್ರವಾದನೆಯ ಆ ವರವು ಒಬ್ಬನು ಮುಂದಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ಈ ಪ್ರವಾದನೆ ವರವನ್ನ ಹೊಂದಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯು ಮುಂದೆ ಏನ್ ನಡೀತದೆ ಎಂಬುದನ್ನ ಅವನು ಗುರುತಿಸುವಂತನಾಗಿರ್ತಾನೆ, ಅದನ್ನ ಹೇಳುವವನಾಗಿರ್ತಾನೆ. ஜபிக்கும் போதோ இல்ல ஒரு வீட்டுக்கு போகும்போதோ ஒரு சூழ்நிலையை கையாளும் போதோ இந்த வரமுடையவர்கள் யாருக்குமே வெளிப்படாத ஒரு புது காரியம் அவங்களுடைய ஸ்பிரிட்ல ஆண்டவர் ரிவீல் பண்றவரா இருக்கிறாரு. ಒಬ್ಬರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, ಅವರ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡುವಾಗ ಅವರಿಗೆ ತಿಳಿಯದೇ ಇರುವಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಈ ಪ್ರವಾದನೆ ವರಗಳನ್ನ ಹೊಂದಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಅವರು ತಿಳಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. அவங்க சொப்பனங்களை காண்பாங்க, தரிசனங்களை பார்ப்பாங்க, ಅವರು ಕನಸುಗಳನ್ನ ಕಾಣುತ್ತಾರೆ, ಅವರು ದರ್ಶನಗಳನ್ನ ನೋಡುತ್ತಾರೆ. உங்களுடைய ஸ்பிரிட்ல உங்களுக்கு ஒரு ಇಮೇಜ್ ಆಂಡವರು ಕೊಡುகிறாரு. ಆತನು ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಲ್ಲಿ ಆತನು ಒಂದು ಛಾಯಾಚಿತ್ರವನ್ನ ನಿಮಗೆ ಕೊಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. இந்த இமேஜுக்கு ஆண்டவர் அர்த்தங்களை கொடுக்கிறாரு. ಆ ಒಂದು ಛಾಯಾಚಿತ್ರಗಳಿಗೂ ಸಹ ಆತನ ಅರ್ಥವನ್ನ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்திருப்பாருனாக்கா இந்த வரத்தை நீங்க அனல் மூட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா இன்னொரு வசனம் சொல்லுது, 2 தீமோத்தேயுவின் ಪುಸ್ತಕಂ 1ನೇ ಅಧಿಕಾರ 6ನೇ ವಚನ. ದೇವರು ಈ ಪ್ರವಾದನೆ ಆತ್ಮ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದಾದರೆ ಆತ್ಮವನ್ನ ನೀವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಅದನ್ನ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಅದಕ್ಕೆ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, 2 ತಿಮೋತಿ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತದೆ, இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும், உனக்கு நினைப்பூட்டுகிறேன். 2 ತಿಮೋತಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 6ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, ಆದ ಕಾರಣ ನಾನು ನಿನ್ನ ತಲೆಯ ಮೇಲೆ ಹಸ್ತವನ್ನಿಟ್ಟಿದ್ದರ ಮೂಲಕ ನಿನಗೆ ದೊರಕಿದ ದೇವರ ಕೃಪಾವರವು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತೆ ಮಾಡಬೇಕೆಂದು ನಿನಗೆ ಜ್ಞಾಪಕ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த கொரிந்திய சபையில 9 வரங்களை பவுல் பேசுறாரு. ಈ ಕೊರಿಂಥದ ಸಭೆಯಲ್ಲಿ 9 ವಿಧವಾದ ವರಗಳನ್ನ ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதுல விசேஷமா தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள் சொல்றாரு. ಅದರಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರವಾದನೆಯ ವರವನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. விரும்புங்கள் சொல்றாரு. ಅದನ್ನ ಅಪೇಕ್ಷಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த தீர்க்கதரிசன வரம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா நீங்க யாராலையும் பார்க்க முடியாத, யாராலையும் யோசிக்க முடியாம, யாருடைய கற்பனைக்கு வராத ஒரு புதிய ಕಾರ್ಯங்களை ಆಂಡವರು என்ன பண்ணாரு, உங்க ஸ்பிரிட்ல ರಿವೀಲ್ பண்றவரா இருக்கிறாரு. ಈ ಪ್ರವಾದನೆಯ ವರವನ್ನ ಹೊಂದಿರುವಂತದ್ದು ಯಾರಿಗೂ ಗೋಚರವಾಗದಿರುವಂತ ವಿಷಯಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಲ್ಲಿ ದೇವರು ಹಾಕುವನಾಗಿರುತ್ತಾನೆ. Something will be revealed that no other people can see. ಮತ್ತೊಬ್ಬರು ನೋಡಕ್ಕಾಗದೇ ಇರುವಂತ ವಿಷಯವನ್ನ ದೇವರು ನಿಮಗೆ ಪ್ರಕಟ ಮಾಡುವಂತದ್ದೇ ಪ್ರವಾದನೆಯಾಗಿದೆ. நீங்க எப்பெல்லாம் ஜெபிக்க போற நேரத்துல, இல்ல நீங்க வேதத்தை வாசிக்கிற நேரத்துல, இல்ல நீங்க வொர்ஷிப் பண்ற நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்க ஸ்பிரிட்ல ஒரு விஷயத்தை இம்பார்ட் பண்றாரு. அதை நீங்க அன்லாக் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ಯಾವಾಗ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಕೂತ್ಕೊಳ್ತೀರಾ, ಆರಾಧನೆಗಾಗಿ ಕೂತ್ಕೊಳ್ತೀರಾ, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನ ಪ್ರಕಟಿಸುವನಾಗಿರ್ತಾನೆ. ಆ ವಿಷಯಕ್ಕಾಗಿ ನೀವು ಕಾಯ್ದು ಕೂತಿರಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಅವಶ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. தீர்க்கதரிசன வரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தா அதை அனல் மூட்டி எழுப்புங்க. ನಿಮಗೆ ಪ್ರವಾದನೆಯ ವರವನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವುದಾದರೆ ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಅದನ್ನ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. தீர்க்கதரிசன வரம் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக இல்ல, சபையின் பிரயோஜனத்துக்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ಪ್ರವಾದನೆಯ ವರವು ನಿಮ್ಮ ಪ್ರಯೋಜನಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ಅದು ಸಭೆಯ ಪ್ರಯೋಜನಾರ್ಥಕವಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದವನಾಗಿದ್ದಾನೆ. அதே 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 14ನೇ அதிகாரத்துல, ಅದೇ 1 ಕೊರಿಂಥ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 3ನೇ வசனத்துல திருப்பியும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு மெசேஜ, ஒரு இமேஜ ஆண்டவர் உங்களுக்குள்ள டெபாசிட் பண்றாருன்னா, உங்க ஸ்பிரிட்ல ஆண்டவர் கொண்டு வராருன்னா அது உங்க இமோஷனை கலந்ததா தான் இருக்கும். 1 ಕೊರಿಂಥ 14ನೇ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, ಪ್ರವಾದಿಸುವನಾದರೂ ಮನುಷ್ಯರ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವವನಾಗಿ ಅವರಿಗೆ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಯನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು
ಸಂತೈಸುವಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. ನಾವು ನೋಡುವಾಗ ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುವ ಹಾಗೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವಾಗ ಅದು ನಮ್ಮ ಭಾವನೆಗಳನ್ನ ಒಳಗೊಂಡಿದ್ದಾಗಿದೆ. ಅದು ಒಂದು ವೇಳೆ ಅದೊಂದು ಛಾಯಾಚಿತ್ರವನ್ನ ತೋರಿಸುವುದಾಗಿರಬಹುದು, ಒಂದು ವೇಳೆ ದೇವರ ದರ್ಶನಗಳನ್ನ ತೋರಿಸುವುದಾಗಿರಬಹುದು. நீங்க தீர்க்கதரிசன வரத்தை கையாளும் போது சில நேரம் உங்க இமோஷன் வந்து மெச்சூர்டா இல்லைனாக்கா அது சில நேரங்கள் நீங்க சரியா அதை உங்களால விவரிக்க முடியாம போலாம். பட் யூ ஹாவ் டு எக்ஸசைஸ். ನಾವು ಪ್ರವಾದನೆ ವರವನ್ನು ಹೊಂದಿರುವಂತವರು ಅದನ್ನ ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ ಆ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನ ನಾವು ಅದನ್ನ ಸರಿಯಾಗಿ ವಿವರಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಹೋಗುತ್ತದೆ. உங்களுடைய மாம்சத்தினுடைய ஒரு இமோஷன்ல நீங்க இல்லாம யூ ஹாவ் டு பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். தீர்க்க தரிசன ஊழியத்திற்கோ தீர்க்க தரிசனத்திற்கோ முழுக்க நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தவர்களா இருக்க வேண்டும். ಈ ಪ್ರವಾದನಾತ್ಮಕ ವರಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತಹ ಮೂಲ ಯಾವುದೆಂಬುದನ್ನು ನೋಡ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಹತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. ಇದು ಮಾಂಸದ ಒಂದು ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆவியானவர் தான் வரப்போகிற காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாய் நம்முடைய ஆவியில தீர்க்க தரிசன வரம் உள்ளவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். ಈ ಪವಿತ್ರ ಆತ್ಮನೇ ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಯಲಿಕ್ಕಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆತನು ಪ್ರವಾದನಾತ್ಮಕವಾಗಿ ದರ್ಶನಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕನಸುಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನು ನಮಗೆ ಗೋಚರಪಡಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. அது சொப்பனமா இருந்தாலும் சரி, தரிசனமா இருந்தாலும் சரி, இல்ல கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிறதான பக்தி விருத்தியா இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரே ஆவியானவர் உங்களுடைய அந்த சோர்ஸ் ஆஃப் prophetic spirit மூலமா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறவரா இருக்கிறார். ಅದು ಕನಸುಗಳಾಗಿರಬಹುದು, ದರ್ಶನಗಳಾಗಿರಬಹುದು, ಒಂದು ವೇಳೆ ಅದು ವಾಕ್ಯದಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಆಗಿರ್ಬೋದು, ಇದು ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹ ಒಬ್ಬನೇ ಆತನು ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. சோ அதை நீங்க எப்போ நீங்க டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ಅದನ್ನ ಯಾವಾಗ ನೀವು ಅದನ್ನ ವಿವೇಚಿಸುತ್ತೀರೋ அந்த டிசைனிங் தான் உங்களுடைய மெச்சூரிட்டியில கொண்டு போகிறதா இருக்கிறது. ಆ ಒಂದು ವಿವೇಚಿಸುವಂತ ವಿಷಯವೇ ನಿಮ್ಮನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. ஆவியை பகுத்தறிதல், ಅದು ಆತ್ಮನನ್ನ ವಿವೇಚಿಸುವಂತದ್ದು. ஆவியை பகுத்தறிதல், உங்களுடைய டிசைனிங் ஸ்பிரிட் எந்த அளவுக்கு மெச்சூர்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய தீர்க்க தரிசனமும் அக்யூரேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீங்க. ಆತ್ಮನನ್ನ ವಿವೇಚಿಸುವಾಗ ನೀವು ಪ್ರವಾದನಾತ್ಮಕವಾಗಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಲು ಅದು ನಿಮಗೆ ಶಕ್ತಿಯನ್ನ ಕೊಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஏன்னா 12ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது, அன்றியும் சகோதரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்க அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, நீங்கள் அஞ்ஞானிகளா இருந்த போது ஏவப்பட்டபடியே. அப்படின்னா என்ன, உங்களுக்கு என்னெல்லாம் டிசைன் ஆச்சோ அதன்படியே நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ப்ராஃபஸி பண்ணீங்கன்னு சொல்லி கொரிந்திய சபையை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, உங்களுக்கு gift கொடுக்கப்பட்டிருக்கு, வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, பட் யூ ஆர் நாட் மெச்சூர்டு. நீங்க அந்த வரத்தை கையாளக்கூடியதான ஒரு முதிர்ச்சி உங்களுக்கு இல்ல. ஏவப்பட்டபடியே நீங்க என்ன பண்றீங்க, நீங்க கிஃப்ட் ஆப்ரேட் பண்றீங்கன்னு சொல்லி அந்த சபையை பார்த்து சொல்றாரு. ಪೌಲನು ಕೊರಿಂಥದ ಸಭೆಗೆ ಬರೆಯುವ 12ನೇ ಒಂದನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾನೆ, ಸಹೋದರರೇ, ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವ ವರವನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ತಿಳಿಯದಿರಬಾರದೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. ನೀವು ಅಜ್ಞಾನಿಗಳಾಗಿದ್ದ ಹಾಗೆ ನಿಮಗೆ ಪ್ರೇರಣೆಯಾದ ಹಾಗೆ ಮೂಲಕ ವಿಗ್ರಹಗಳ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬುದು. ಅಂದ್ರೆ ನಾವು ಪ್ರೇರಣೆ ಆಗಲ್ಪಡುವಾಗ ನಮ್ಮ ಮಾಂಸದಲ್ಲಿ ನಾವು ಮಾತನಾಡದೆ, ನಾವು ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡದೆ ನಾವು ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿದವರಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು. ನಾವು ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವಂತ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಹೊಂದಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಇಚ್ಛಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. தீர்க்க தரிசனத்துடைய வேலை என்னன்னாக்கா, ಈ ಪ್ರವಾದನೆಯ ಕೆಲಸ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ರಿವೀಲ್ಸ್ ದ ಮಿಸ್ಟ್ರಿ ಆಫ್ ಗಾಡ್, ದೇವರ ಗೂಢಾರ್ಥಗಳನ್ನ ತಿಳಿಸುವಂತದ್ದೇ ಪ್ರವಾದನೆಯ ವರವಾಗಿದೆ. தேவனுடைய ரகசியத்தை தேவன் ஜனங்களுக்கோ இல்ல பட்டணத்துக்கோ ஒரு மனுஷனுக்கோ தேவன் அதை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். ದೇವರ ಗೂಢಾರ್ಥಗಳನ್ನ ಅದು ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿರ್ಬೋದು, ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗಾಗಿರ್ಬೋದು, ದೇವರು ತಿಳಿಯಪಡಿಸುವಂತದ್ದೇ ಪ್ರವಾದನೆ ಆಗಿದೆ. இன்னைக்கு நீங்க ஒரு சிட்டிக்குள்ள போகும்போது நீங்க ஒரு ப்ராஃபட்டா இருப்பீங்கன்னா, இல்ல ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் உங்களுக்குள்ள இருக்குன்னா, யூ கேன் டிசைன் இந்த ஸ்பிரிட். அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் எப்படியா இருக்கிறது, அதே போல பிசாசுடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய ஸ்பிரிட்ல உங்களால டிசைன் பண்ண முடியும். ನೀವು ಪ್ರವಾದನೆಯ ವರವನ್ನು ಹೊಂದಿರುವುದಾದರೆ, ನೀವು ಆತ್ಮದಲ್ಲಿ ನಡೆಸುವುದಾದರೆ, ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಕಾಲಿಡುವಾಗಲೇ ಆ ಪಟ್ಟಣವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನ ಪ್ರೇರಿತವಾಗಿದೆಯಾ ಇಲ್ಲ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ತುಂಬಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅದನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಕ್ಕೂ ಅದನ್ನ ವಿವೇಚಿಸೋದಕ್ಕೂ ಅದು ಸಾಧ್ಯ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. ஆண்டவர் உங்களை கொண்டு அந்த ரேமாவை
ரிலீஸ் பண்றாரு, வெளிப்பாடுகளை ரிலீஸ் பண்றாரு. அப்படி அந்த வெளிப்பாடு ஆண்டவர் உங்களை கொண்டு பேசும்போது அந்த வார்த்தை அங்க நிறைவேறுகிறதா இருக்கிறது. ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟು ದೇವರು ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಪ್ರಕಟಿಸಿ ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ನೆರವೇರಿಸುವನಾಗಿರುತ್ತಾನೆ. அப்போ தீர்க்க தரிசன ஊழியமோ தீர்க்க தரிசனமோ தீர்க்கதரிசியுடைய ஆவியோ உங்களுக்குள்ள இருக்கும்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்? 3 காரியம் உங்க மூலமா ஆண்டவர் செய்றாரு. ஒண்ணு பக்தி விருத்தி உண்டாகிறதா இருக்கிறது, இன்னொன்னு புத்தி ஜனங்களுக்கு வருகிறதா இருக்கிறது, 3வது ஆறுதல், உங்க வார்த்தையின் மூலமா ஜனங்க ಆರುದಲ್ ಅಡೆಗಿರವர்களா இருக்கிறாங்க. ಈ ಪ್ರವಾದನೆಯ ವರದ ಮೂಲಕ ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯುವಾಗ 3 ವಿಷಯ ಉಂಟಾಗ್ತದೆ. ಅದರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಮೊದಲನೇದಾಗಿ ಜನಗಳಿಗೆ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಉಂಟಾಗ್ತದೆ, ಎರಡನೇದಾಗಿ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ತಾರೆ, ಮೂರನೇದಾಗಿ ಅವರು ಸಂತೈಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. பாருங்க, சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஆனா சாமுவேல் உடனே இதுதான் ஆண்டவர் பேசுறான்றத கூட சாமுவேலால தெரிஞ்சுக்க முடியல. உடனே இங்க ஏலி கிட்ட சொல்றாரு, யாரோ என்கிட்ட பேசுறாங்க, இந்த சத்தம் என்னன்னு எனக்கு தெரியலன்றாரு. ಎಲಿಯ ಸಮುವೇಲನ ಸಂಗಡ ದೇವರು ಮಾತನಾಡುವಾಗ, ದೇವರವನ್ನ ಕರೆಯುವಾಗ ಇದು ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದೆ ನಮ್ಮದ ಆತನ ಗ್ರಹಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ಲಿಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ಅವನು ಹೋಗಿ ಏಲಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನನಗೆ ಒಂದು ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ, ಯಾರು ನನ್ನ ಕರಿತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗ ಹೇಳ್ತಾನೆ. அப்போ ஏலி கத்து கொடுக்கிறாரு எப்படி ஆண்டவர் பேசுறாரு, அந்த வார்த்தைக்கு நீ இதோ அடியேன் சொல்லு, நான் கேட்கிறேன்னு சொல்லி நீ என்ன பண்ண, மறு உத்தரவு கொடுன்னு சொல்லி சாமுவேலை ட்ரெயின் பண்றாரு, டிசைன் பண்ண வைக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய ஸ்பிரிட்ல கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்கதரிசன வரத்தை வைத்திருக்கிறார்னா, தீர்க்கதரிசன ஊழியத்தை வைத்திருக்கிறார்னா, the spirit of prophecy உங்களுக்குள்ள இருக்குன்னா, you have to train yourself in the Lord. ಏಲಿಯು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಮುವೇಲನು ಬಂದು ಹೇಳುವಾಗ ಏಲಿಯು ಸಮುವೇಲನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ್ನು ಪ್ರಯೋಗಪಡಿಸಿ ಆತನ ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಳುವಂಥದ್ದು, ಅದನಂತರವಾಗಿ ಅವನು ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕರೆದರೆ ನೀನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು, ಇಗೋ ದೇವರು ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವನು ಹೇಳಿಕೊಡುವಾಗ ಅದನ್ನ ಕಲಿಯುವಾಗ ಅದು ಅವನಿಗೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ವರವನ್ನು ಹೊಂದಿರುವಂತ ನಾವು ಅದನ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಅದನ್ನ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಇನ್ನೊಂದು ನಮ್ಮ தீர்க்கதரிசனம் சொல்றது, நான் சொன்னேன், அது கர்த்தரை மகிமைப்படுத்துறதா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்றாருன்ற இந்த வார்த்தையை நம்ம நிறைய சாதாரணமா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கர்த்தர் சொல்றாருன்னு. கர்த்தர் சொன்னா அவர் அந்த வார்த்தையை தரையில போட மாட்டாரு. அதனால when you release the word, நீ வார்த்தையை நீங்க இன்னொருத்தவங்களுக்கு நீங்க கன்ஃபர்மேஷன் பேசும்போது, நீங்க உங்க ஆவியில உங்களுக்கு அது திடமாய் தெரியாத வரைக்கும் உங்க இமோஷன்ல நீங்க மூவ் ஆகாம இருக்கணும். நீங்க சொல்லலாம், ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவியில நான் சென்ஸ் பண்றேன், நான் ஜபிக்கும் போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வசனம் ஆண்டவர் தராரு, இல்ல இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, இதை நீங்க ஜெபம் பண்ணி தெரிஞ்சுக்கங்க நீங்க சொல்லலாம். அன்லெஸ் யூ நோ 100% this is from the Lord. அப்படி 100% இல்லாத நேரத்துல கர்த்தர் சொல்றாருன்னு எல்லா விஷயத்துக்கும் நீங்க கர்த்தருடைய நாமத்தை நீங்க போடும்போது அங்க என்ன ஆகுது, சில நேரம் நம்முடைய இமோஷன்ல நம்ம டெலிவர் பண்றதான விஷயங்க அது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாம போகிறது. தேவ திட்டமா இல்லாம நம்ம மூலமா வந்ததான வார்த்தையா இருக்கும். அந்த இடத்துல அவனுடைய நாமம் கூட தூசிக்கப்படும். அதனால you have to be trained your emotion level. நீங்க இமோஷன்ல ஃப்ளோ ஆகாம மெச்சூரிட்டி டிசர்னிங்ல நீங்க மெச்சூர்ட் ஆகணும். ನಾವು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ತರುವಂತ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನುಡಿಬೇಕು. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಾವು ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನುಡಿಯದೆ ದೇವರ ಆತ್ಮ ನಮಗೆ ಏನನ್ನ ತೋರಿಸ್ತಾ ಅದನ್ನು ಮೊದಲನ್ನು ಗ್ರಹಿಸೋದಕ್ಕೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಮೊದಲನೇದಾಗಿ ಅದನ್ನು ವಿವೇಚಿಸಲಿಕ್ಕೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ದರ್ಶನದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡಬಹುದು, ಒಂದು ವೇಳೆ ಆತನ ಕನಸಿನ ಮೂಲಕವಾಗಿ ತೋರಿಸಬಹುದು, ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ತೋರಿಸಬಹುದು. ಆದರೆ ನಾವು ಯಾವುದನ್ನು ಸಹ ನಮ್ಮ ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿ ಉದ್ವೇಗವಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡಬಿಡಬಾರದು. ನಾವು ಯಾವುದನ್ನು ಸಹ ವಿವೇಚಿಸಿ ಇದು ದೇವರು ನಿಜವಾಗಿಯೂ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ಖಚಿತಪಡಿಸಿಕೊಂಡು ನಾವು ಮಾತನಾಡಲು ಅನೇಕ ಸಮಯ ನಾವು ಹೇಳ್ತೇವೆ, ಕರ್ತನಾತ್ಮನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಪ್ರವಾದಿಸಬಾರದು. ಯಾಕಂತ ನೋಡುವಾಗ ನಾವು ಕರ್ತನ ನಾಮವನ್ನ ಅಯೋಗ್ಯವಾಗಿ ಬಳಸಬಾರದು. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಏನನ್ನ ನಮಗೆ ನುಡಿಯಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾನೋ ಅದನ್ನ ನಾವು ಖಚಿತ ಮಾಡಿಕೊಂಡು ಅನಂತರವಾಗಿ ಅದನ್ನ ಜನಗಳಿಗೆ ನಾವು ತಿಳಿಸೋರಾಗಿರ್ಬೇಕು. ஆரம்ப நாட்கள்ல நீங்க இப்படி கூட சொல்லலாம், நான் ஜெபிக்கும் போது என் ஆவியில நான் ஃபீல் பண்றேன், நான் ஜபிக்கும் போது எனக்கு இப்படி ஒரு யோசனை என் ஸ்பிரிட்ல வந்துச்சு, இதெல்லாம் அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்றேன்,
நீங்க ஜெபம் பண்ணி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது, நீங்க சொன்ன வார்த்தை அவங்க வாழ்க்கையில நிறைவேறும் போது, தட் இஸ் த கன்ஃபர்மேஷன். ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு, இந்த கிஃப்ட்ல இந்த ஒரு வரத்துல உங்களை யூஸ் பண்றாருன்றது ஆண்டவர் என்ன பண்றாரு, நிரூபிக்கிறவரா இருக்கிறாரு. ஏன்னா சாமுவேல் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், தான் முதல் நப்தலி வரைக்கும் கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் திரையில போடவில்லை என்று சொல்லி ಬೈಬಲ್ சொல்லுது. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ಸಮುವೇಲನ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಸಹ ಅವನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಏನು ಮಾಡ್ದ, ಅವನು ಹೊಂದಿದ ನಂತರವಾಗಿ ಅದನ್ನ ಖಚಿತ ಮಾಡಿಕೊಂಡು ಅವನು ಪ್ರವಾದನೆ ನುಡಿಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ದ. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯುವಾಗ ಅವನು ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲಿ ಅವನೇನಾಗ್ತಾ ಇದೆ, ದೇವರ ವಾಕ್ಯ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವ್ನು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಅದನ್ನು ಅದು ನೆರವೇರುತ್ತಾ ಇತ್ತು. ನಾವು ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಆರಂಭದ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನಾವು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೇವೆ, ನನಗೆ ದೇವರು ಇದನ್ನ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನೀವು ಇದನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಒಂದು ವೇಳೆ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆರಂಭದ ದಿನಗಳಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಬೆಳೆಸುವನಾಗಿರ್ತಾನೆ. ನಾವು ಅದರಲ್ಲಿ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಂಡು ಅದನ್ನ ವಿವೇಚಿಸಿಕೊಳ್ಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯಗಳು, ನಾವು ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳು ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರುವಾಗ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು, ದೇವರು ನಮಗೆ ಆ ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ವರವನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಅದನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವರಾಗಿರಬೇಕು. நீங்க சொல்ற எந்த ஒரு தீர்க்கதரிசனமோ அது இன்னொரு மனுஷனுக்கு ஆறுதலையும் பக்தி விருத்தியும் புத்தியும் அவங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். ನೀವು ಹೇಳುವಂತ ಯಾವುದೇ ಪ್ರವಾದನೆ ಆದರೂ ಸಹ ಮನುಷ್ಯನನ್ನ ಅದು ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಗೂ ಸಂತೈಸುವಿಕೆಗೂ ಮತ್ತು ಪ್ರೋತ್ಸಾಹಕ್ಕೂ ಅದು ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பாருன்னா அதுல அனல் மூட்டி உங்களை எழுப்புவாராக. அதுல நீங்க டிசைனிங்ல இன்னும் நீங்க வளரும்படிக்கு, மெச்சூர்ட் ஆகும்படிக்கு ஆவியானுடைய உதவியை கேளுங்க. ಒಂದು ವೇಳೆ ಪ್ರವಾದನೆಯ ವರವನ್ನ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದಾದರೆ ಅದರಲ್ಲಿ ಬೆಳೆಯಿರಿ, ಅದನ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದು ನೀವು ಕೃತಾರ್ಥರಾಗಿರಿ. ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தை டெலிவரி பண்றதுக்கு முதல்ல அவர் யூஸ் பண்ற ஒரு டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் காட் தான். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ದೇವರ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನ ವರವನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊಡಲಿಕ್ಕೂ ಮತ್ತು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಪ್ರವಾದನೆ ಹೇಳಲಿಕ್ಕೂ ದೇವರು ಉಪಯೋಗ ಮಾಡುವಂತ ಮೊಟ್ಟ ಮೊದಲೆಯ ಮಾರ್ಗ ಯಾವುದೆಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ಅದು ದೇವರ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. இன்னைக்கு நீங்க சாதாரணமா ஒருத்தங்களை பார்த்து கர்த்தரை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்களேன், உங்களுக்கு ஒருவேளை அது ஒரு வார்த்தையா தான் இருக்கும். ஆனா அதை கேட்கிற அவங்களுக்கு அந்த நேரம் ஆண்டவர் அதை தீர்க்கதரிசனமா மாத்துறாரு. காரணம் என்ன, அந்த வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும்போது அந்த வார்த்தையை தீர்க்கದರ್ಶನமா ಮಾರುகிறது. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ನಮಗೆ ಕೇವಲ ಒಂದು ವಾರ್ತೆಯಾಗಿರ್ತದೆ. ಆದ್ರೆ ಕೇಳುವಂತವರಿಗೆ ಅದು ಸಂತೈಸುವಿಕೆಯನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಪವಿತ್ರಾತ್ಮನು ಆ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ, ಆ ಒಂದು ವಾರ್ತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ಮಾತನಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. சோ நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது, அந்நிய பாஷை நீங்க தேவனிடத்துல பேசுறீங்க. தீர்க்கதரிசனம் சொல்லும் போது தீர்க்கதரிசனம் நீங்க மனுஷரிடத்துல பேசுறீங்க. தேவன் மனுஷருக்கு பக்தியும் ஆறுதலும் புத்தியும் தீர்க்கதரிசனம் ಮನುಷ್ಯನಿಗೆ ಉಂಟಾಗ್ತಿರೋದಾ ಇರ್ತದೆ. ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ನೀವು ಮಾತನಾಡುವಾಗ ನೀವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ರಹಸ್ಯಗಳನ್ನ ಮಾತಾಡುತ್ತೀರಾ. ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವಾಗ ನೀವು ಮನುಷ್ಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತೀರಾ. ಮನುಷ್ಯರ ಜೊತೆ ಮಾತನಾಡುವಾಗ ಆ ಮಾತು ಮನುಷ್ಯರಿಗೆ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಯನ್ನು, ಸಂತೈಸುವಿಕೆಯನ್ನು, ಅದು ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. ஜெனரலான தீர்க்கதரிசனம் எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்றானோ இந்த வசனம் அவங்களுக்கு பக்தியும் ஆறுதலையும் புத்தியும் கொடுக்குது. அதுவும் தீர்க்கதரிசனமா தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செய்து. ಸಾಧಾರಣವಾದಂತ ಪ್ರವಾದನೆಯು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳುವಾಗಲೇ ಆ ವಾಕ್ಯವು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಹೋಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಯನ್ನು, ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು, ಸಂತೈಸುವಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி, அதாவது கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபசி உங்களுக்கு இருக்குனாக்கா, ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರವಾದನೆಯ ವರವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವುದಾದರೆ then you are unlocking the things mystery of God. ದೇವರ ರಹಸ್ಯಗಳನ್ನ ನೀವು ತೆರೆಯುತ್ತಾ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. தேவன் இன்னொருத்தங்களுக்கு வெளிப்படாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாரு, உங்க ஸ்பிரிட்ல வெளிப்படுத்துறாரு. ಬೇರೆ ಒಬ್ಬರಿಗೆ ತಿಳಿಯದೇ ಇರುವಂತ ಒಂದು ಗೂಢಾರ್ಥಗಳನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮ ಆತ್ಮದ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ತೆರೆಯುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. அடுத்து நீங்க அந்த டிசைனிங்ல நீங்க தெரியினவங்க ஆகும்போது இன்னும் நீங்க ஷார்ப் ஆகுறீங்க. ಅದಾದ ನಂತರವಾಗಿ ಅದನ್ನ ವಿವೇಚಿಸುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಇನ್ನೂ ನೀವು ಕೃತಜ್ಞರಾಗ್ತೀರಾ. தீர்க்கதரிசன ஊழியம் என்பது, ಆ ಪ್ರವಾದನೆಯ ಸೇವೆ ಎನ್ನುವಂಥದ್ದು அது ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா இருக்கு. ಅದು ಪೂರ್ಣ ಅವಧಿಯ ಸೇವೆಯಾಗಿದೆ. ಅದதான் இங்க பவுல் எழுதுறாரு, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா. ಅದಕ್ಕಾಗಿ ಪೌಲನು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ, ಎಲ್ಲರೂ ಪ್ರವಾದಿಗಳ, எல்லாரும் சுகமாக்குற ஊழியம் செய்றாங்களா, ಎಲ್ಲರೂ ಗುಣಪಡಿಸುವ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರಾ, எல்லாரும் அப்போஸ்தலரா, ಎಲ್ಲರೂ ಅಪೊಸ್ತಲರಾಗ್ತಾರಾ, அப்படி ஒரு கேள்வியை ரைஸ் பண்றாரு. ಆ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಪೌಲನು ಆತರಿಸ್ತಾನೆ. அதே வரிகள்ல ஒரு வேர்ட் சொல்லுது, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா.
ಅದೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ವಾರ್ತೆ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ, ಎಲ್ಲರೂ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನ ಮಾತನಾಡ್ತಾರಾ ಎಂಬುದಾಗಿ. நிறைய பேர் அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு அந்நிய பாஷை இது எல்லாருக்கும் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು, ಆ ವಾರ್ತೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಎನ್ನುವಂಥದ್ದು ಎಲ್ಲರಿಗೂ ಇರುವಂತ ವಿಷಯವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இந்த இடத்துல சொல்லப்படுறதான கேள்வி பவுல் இதை எதுக்காக சொல்றாருனாக்கா, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯು ಪೌಲನು ಯಾಕೆ ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮಗೋಸ್ಕರ ಓದುತ್ತೇನೆ. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 28 வசனத்துல சொல்றாரு, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ಪೌಲನು ಕೊರಿಂಥದ ಸಭೆಗೆ ಬರೆಯುವಾಗ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 28ನೇ ವಾಕ್ಯದ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರು ತನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಅಪೊಸ್ತಲರನ್ನು, 2ನೇದಾಗಿ ಪ್ರವಾದಿಗಳನ್ನು, 3ನೇದಾಗಿ ಉಪದೇಶಕರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆಮೇಲೆ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ಶಕ್ತಿಯನ್ನು, ನಾನಾ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವ ವರವನ್ನು, ಪರ ಸಹಾಯ ಮಾಡುವ ಗುಣಗಳನ್ನು, ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿರ್ವಹಿಸುವ ಜ್ಞಾನವನ್ನು, ವಿವಿಧ ವಾಣಿಗಳನ್ನಾಡುವ ವರಗಳನ್ನು ಅವರವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲರೂ ಅಪೊಸ್ತಲರು, ಎಲ್ಲರೂ ಪ್ರವಾದಿಗಳು, ಎಲ್ಲರೂ ಉಪದೇಶಕರು, ಎಲ್ಲರೂ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರು, ಎಲ್ಲರೂ ವಾಣಿಗಳನ್ನಾಡುವವರು, ವಾಣಿಗಳ ಅರ್ಥಗಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಎಲ್ಲರಿಗೂ ಶಕ್ತಿ ಉಂಟು. ಇವುಗಳಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾದ ವರಗಳನ್ನು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಅಪೇಕ್ಷಿಸಿರಿ, ಇನ್ನು ಉತ್ಕೃಷ್ಟವಾದ ಮಾರ್ಗವನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಬರೀತಾ ಇದ್ದಾನೆ. இங்க பவுல் சொல்லும் போது எல்லாரும் தீர்க்கதரிசிகளான்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುವಾಗ ಹೇಳ್ತಾ ಎಲ್ಲರೂ ಪ್ರವಾದಿಗಳಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. எல்லாராலே தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? ಎಲ್ಲರಿಂದಲೂ ಪ್ರವಾದಿಸಲು ಸಾಧ್ಯನೇ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. முடியும். ಸಾಧ್ಯನೇ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ தீர்க்கதரிசனம்ன்றது பக்தியும் ஆறுதலும் புத்தியுமா இருக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ಪ್ರವಾದನೆ ಎನ್ನುವಂಥದ್ದು ಅದು ಭಕ್ತಿವೃದ್ಧಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ, ಅದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನ ಕೊಡುತ್ತದೆ, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದು ಸಂತೈಸುವಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. இது மூணுமே கர்த்தருடைய வார்த்தையை எந்த மனுஷன் சொன்னாலும் இன்னொரு மனுஷனுக்கு இது ಉಂಟಾಗರದಾ இருக்கிறது. ಯಾವ ಮನುಷ್ಯನಾದ್ರೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ 3 ವಿಷಯಗಳನ್ನ ಕೊಂಡು ಬರ್ತದೆ. ಆದರೆ அப்படி பக்தி விருத்தி வந்ததுனாலயோ, வசனத்தை சொன்னதுனாலயோ, அந்த நேரத்துக்கு ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் வந்ததுனாலயோ நீங்க தீர்க்கதரிசன வரங்களுடையவர்கள் அல்ல. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಆ ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳುವಾಗ ಆ ರೀತಿಯಾದಂತ ಭಕ್ತಿವೃದ್ಧಿಯನೋ ಇಲ್ಲ ಮನಃಶಾಂತಿಯನೋ ಇಲ್ಲ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದ ತಕ್ಷಣವೇ ನೀವು ಆ ಪ್ರವಾದನೆಯ ವರವನ್ನ ಹೊಂದಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಅಲ್ಲ. ஜெனரல் ப்ராஃபஸி எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்றோம். ಸಾಧಾರಣವಾದ ಪ್ರವಾದನೆ ಮೂಲಕವಾಗಿ, ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಬುದ್ಧಿವಾದಗಳನ್ನ ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனா வரங்கள் அது குறிப்பிட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால நீங்க அதை விரும்பும் போது ஆவியானவர் உங்களை பயன்படுத்துகிறார். ಈ ಪ್ರವಾದನೆಯ ವರ ಎನ್ನುವಂಥದ್ದು ಪವಿತ್ರಾತ್ಮನು ಅವರು ವ್ಯಕ್ತಿಗತವಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಅದನ್ನು ಹಂಚಿಕೊಡುವನಾಗಿರ್ತಾನೆ. ನಾವು ಅದನ್ನ ಬಯಸುವಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಅದನ್ನ ನಮಗೆ ಕೊಡುವನಾಗಿರ್ತಾನೆ. You are called into the special prophetic spirit gift to minister to the church. ಆ ಸಭೆಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ವಿಶೇಷವಾದ ಪ್ರವಾದನೆ ಆತ್ಮವನ್ನ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. அடுத்து ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம். நீங்க தீர்க்கதரிசிகளா? தீர்க்கதரிசன வர இருக்கிறதுனால தீர்க்கதரிசிகளா? இல்ல. அதான் பவுல் சொல்றாரு, நீங்க தீர்க்கதரிசனம் சொல்றதுனால தீர்க்கதரிசிகளா இல்ல. தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே எரோமியாவை போல ஆண்டவர் உங்களை தீர்க்கதரிசிகளா அழைத்திருந்தாதான் நீங்க தீர்க்கதரிசிகளா இருக்கீங்க. ನೀವು ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣವೇ ನೀವು ನಿಮ್ಮ ಸೇವೆ ಪ್ರವಾದನೆಯ ಸೇವೆ ಆಗಿಬಿಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೆರೆಮೀಯನನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ, ಆತನು ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಪಿಂಡವಾಗಿರುವಾಗಲೇ ದೇವರು ಅವನನ್ನ ಪ್ರವಾದಿಯನ್ನಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ನೇಮಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால நம்ம வரும் அடுத்த சீரீஸ்ல நம்ம இன்னும் தீர்க்க தரிசனத்தை குறித்து, தீர்க்க தரிசன ஆவியை குறித்து நான் உங்களோடு கூட இன்னும் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க ஒருவேளை ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங், ப்ராஃபட்டிக் கிஃப்டிங் இருக்குன்னா அதை அனல் மூட்டி எழுப்புங்க. சபையை பக்திருத்திக்குள்ளேயும் ஆறுதலிலும் புத்தியிலும் நடத்துங்க. கர்த்தர் உங்க ஊழியத்தை பயன்படுத்துவாராக. உங்க ஊழியம் அநேகருக்கு ஆஸ்வாதமா இருப்பதாக. உங்க கிஃப்டை கர்த்தர் பயன்படுத்துவாராக என்று சொல்லி உங்களை நான் ஆஸ்வதிக்கிறேன்.
ಈ ಪ್ರವಾದನೆಯ ಕುರಿತು ನಾನು ಬರುವಂತ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಭಾಗವಾಗಿ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ಒಂದು ವೇಳೆ ಪ್ರವಾದನೆಯನ್ನ ಹೊಂದಿರುವಂತ ನೀವುಗಳು, ಕೊನೆಯದಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಪ್ರವಾದನೆಯನ್ನ ಹೊಂದಿರುವಂತ ಸೇವಕರುಗಳಾಗಿರಬಹುದು, ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರಬಹುದು, ಆ ಪ್ರವಾದನೆಯ ವಾಕ್ಯಗಳನ್ನ, ಆ ಪ್ರವಾದನೆಯ ಆತ್ಮವನ್ನ, ನಿಮ್ಮ ಒಳಗಿರುವಂತ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ವರವನ್ನ ಅದನ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಅದನ್ನ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ಅದರಲ್ಲಿ ನೀವು ತೇರ್ಗಡೆಯನ್ನ ಹೊಂದಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸುತ್ತೇನೆ. God bless you all. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನೂ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. Amen. ಆಮೆನ್.